ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அது தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன் ஆஃப் தி மெயின் பார்ட்டாக நம்ம எடுத்து டபிள்யூ பேட்டர்ன் வச்சு பார்க்க போகிறோம். டபிள்யூ பேட்டர்ன் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் டபிள்யூ பேட்டர்னா என்ன, டபிள்யூ பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன மூவ் ஆகும், டபிள்யூ பேட்டர்ன் எதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆகுது, டபிள்யூ பேட்டர்ன் வந்தால் நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கிறது, எஸ்எல் எங்கே மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் டபிள்யூ பேட்டர்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தெரியும், ஆனால் அதை எப்படி சரியாக ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது. அப்படியே அதை ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்னில் எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே எஸ்எல் வைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமான்னு தெரியாமன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோவாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டபிள்யூ பேட்டர்ன் நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டபிள்யூ பேட்டர்ன் வருதா, நம்ம பை என்ட்ரி எடுக்கணும், இப்படி ஒரு பேட்டர்ன் உருவாகுதா, நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் அதை லைவாக பார்க்குறப்ப உங்களுக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இருக்காது. இதுதான் டபிள்யூ பேட்டர்னா, இல்லை இது இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. அப்படியே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தால் கூட இதில் நம்ம எங்கே தான் என்ட்ரி எடுக்கிறது, இல்லை நம்ம எங்கே தான் எஸ்எல் வைக்கிறதுன்னு ஒரு ஐடியா இருக்காது. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, கண்ணை மூடிட்டு பை என்ட்ரி எடு, மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை நீங்கள் புரிஞ்சு பண்ணுவீங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு டபிள்யூ பேட்டர்ன் வந்தால் பை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் லாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் என்னன்னே தெரியாமல் டபிள்யூ பேட்டர்ன் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டபிள்யூ பேட்டர்ன் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ ஃபார்மேஷனில் இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டு ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு கீழே. இது நல்ல ஒரு சப்போர்ட்டு, இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு. இங்கே இப்போ என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு சப்போர்ட்டை பஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து பியரிஷ் ட்ரெண்டில் இருக்கப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மார்க்கெட்டை? செல்லர்ஸ் தான் ஆப்வியஸ்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ என்ன இருக்குன்னா, சப்போர்ட் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கா மார்க்கெட்டு. பஞ்ச் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் பஞ்ச் பண்ணிட்டு அகைன் பவுன்ஸ் ஆகவும் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன். பையர்ஸ் எடுக்கிறாங்களா, அகைன் பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் உள்ளே வருது. இங்கே இந்த இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல பவுன்ஸ் ஆச்சு, இல்லை பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்கல்ல, இங்கேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருவாங்க. ஏன்னா சப்போர்ட் பஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு இப்போ மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஆனால் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் கீழே வருது. ஓகேவா, இந்த இடத்துல என்ன இருக்குது, அகைன் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக பஞ்ச் பண்ணுது. இப்போ டபுள் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டாக பஞ்ச் பண்ணியிருக்கா மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரெண்டு டைமே இந்த சப்போர்ட்டை வந்து செல்லர்ஸ்னால பிரேக் பண்ண முடியலை. ஓகேவா, செல்லர்ஸ்னால பிரேக் பண்ண முடியலன்னா என்ன காரணம், இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்காங்க, பையர்ஸ் நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை செல்லர்ஸ்னால பிரேக் பண்ண முடியலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, பையர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க இங்கேயும். அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பூம் ஆகும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க காரணம். ஏன்னா நான் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, 2 டைமே அவங்களால முடியலை. அப்போ 2 டைம் செல்லர்ஸ்னால பிரேக் பண்ண முடியலைன்னா என்ன, அந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டாங்க உள்ள, ஸ்ட்ராங்காக இருக்காங்க பையர்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண விட மாட்டாங்க. நான் மார்க்கெட்டை மேலே தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல செல்லர்ஸ்னால, கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் பியரிஷில் வந்து ஒரு தடவை சப்போர்ட் பஞ்ச் பண்ணுது, அகைன் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு டைம் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க, செகண்ட் டைமும் முடியலை. ஓகேவா, அப்போ செகண்ட் டைமும் முடியலைங்கிறப்ப அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரீசன். டபிள்யூ பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். செல்லர்ஸை டாமினேட் பண்ணி பையர்ஸ் மேலே கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் ஆகுறாங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் டபிள்யூ பேட்டர்ன். ஓகேவா, அப்போ செல்லர்ஸ் வீக் ஆகுறாங்கன்னா அப்போ ஆப்வியஸ்லி என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பையிங் சைடு தான் போக போகுது. ஏன்னா செல்லர்ஸ் வீக்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கோர் கான்செப்ட் டபிள்யூ பேட்டர்னோடது. டபிள்யூ பேட்டர்னுக்கு பின்னாடி இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. எப்பயுமே டபிள்யூ பேட்டர்ன் வந்துருச்சுன்னா இங்கே கண்மூடித்தனமாக பிளைண்டாக பை என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த பிரோஜனமும் கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பஞ்ச் பண்ணப்பவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் என்ட்ரி எடுத்திருப்பாங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பு. இங்கே மார்க்கெட் கொஞ்சம் தூரம் போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல என்ன நடக்கும்னா லிக்விடிட்டி கிராப் நடக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிடும். நல்லா இறங்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் மேலே போகும். அப்போ அதுவும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கணக்கு தான் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்களோட எல்லாம் இங்கே ஹிட் ஆகிட்டு அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே ப்ரோ, நான் டபிள்யூ பேட்டர்ன்லாம் கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டேன், எனக்கு அதோட கோர் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு, செல்லர்ஸ் வீக் ஆகிறனால அண்ட் பையர் ஸ்ட்ராங் ஆகிறனால தான் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகே ப்ரோ, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் எங்கே தான் நான் என்ட்ரி எடுக்கிறது, எங்கே தான் நான் எஸ்எல் வைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, இதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பற்றி சொல்கிறேன். இது எந்த விதமான கால்ஸோ கிடையாது, இது சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக் லைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. நெக் லைன்னா என்னன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நெக் லைன். டபிள்யூ பேட்டர்னோட நெக் லைன் இதுதான். இது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங்கை கொடுக்குது. ஓகேவா, இப்போ என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்போர்ட்டை பஞ்ச் பண்ணியிருக்கு, அகைன் பவுன்ஸ் ஆகிருக்கு. செகண்ட் டைம் சப்போர்ட்டை பஞ்ச் பண்ணியிருக்கு, அகைன் பவுன்ஸ் ஆகி இது ஒரு நெக் லைன்னு சொன்னோன்னா இந்த நெக் லைனை பிரேக் பண்ணிருச்சு. அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பையிங் சைடு போகுதுன்னு அர்த்தமா கிடையாது. ஜஸ்ட் ஒரு வார்னிங்கு, பை சைடு போகலாம், இதுக்கப்புறம் ட்ரெண்டுங்கிறது சேஞ்ச் ஆகலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எல்லோ சிக்னல் மாதிரி வச்சுக்கோங்களேன். சிக்னல் அன்னைக்கிறப்ப ரெட்டு எல்லோ க்ரீன் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ ரெட்லேருந்து நமக்கு ஒரு எல்லோ சிக்னலுக்கு மாறிடுச்சு. ஓகேவா, இன்னும் க்ரீன் சிக்னல் ஃபுல்லாக வரல, ஒரு எல்லோ சிக்னலில் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். நெக்லைன் பிரேக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா சம்டைம்ஸ் மார்க்கெட்டு நெக்லைன் பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே போய் உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சிருக்க டார்கெட்டை ஹிட் பண்ணிடும். அந்த மாதிரி வரப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணுமா கூடாதான்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இப்படி ஒரு டைம் நடக்குமா, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா அகைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபால் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிபியை பார்த்தீங்கன்னா போய் ஹிட் பண்ணும். ஓகேவா, இந்த மாதிரி 2 டைப்ஸ் நடக்கும் இங்கே. ஒன்று அப்படியே மேலே போயிடும், இன்னொன்று வந்து பொறுமையாக ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகும். இந்த மாதிரி 2 டைப் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியில் நடக்கும். இதோட எஸ்எல் எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, 2 டைம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பஞ்ச் பண்ணியிருக்குல்ல, இது கீழே எஸ்எல் வச்சா பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா அப்படியே மேலே போயிடுச்சுன்னா என்ன ப்ரூவ் பண்ணுறது, அப்போ என்னால் என்ட்ரி எடுக்க முடியாது இல்லை, என்னால் என்னோட என்ட்ரி மிஸ் ஆயிரும்ல, நான் இவ்வளோ நேரம் உட்காந்து வேஸ்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அதுதான் இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டபிள்யூ பேட்டர்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, வெயிட் பண்ண போறீங்க, நெக்லைன் பிரேக் ஆகுது, ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடைக்குது பை சைடு போகுதுன்னு, அகைன் ரீடெஸ்ட் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணுமே தவிர்த்து அப்படியே மேலே போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, அது எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே மேலே போகிறப்ப அது எப்போ வேணாலும் கீழே இறங்கி திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பை என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களை எஸ்எல் தான் ஹிட் ஆகும். ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான். உங்கள் பிளானுக்கு எப்போ மார்க்கெட் வருதோ அப்போ தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் மார்க்கெட் அப்படியே மேலேயே போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, போகட்டும். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இதே மாதிரி செட்டப் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்போ கூட என்ட்ரிக்கு போகலாம், தப்பு கிடையாது. இன்கேஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அகைன் ரீடெஸ்ட் வந்துச்சா அப்போ நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கணும், அப்போ பயப்படக்கூடாது. தைரியமாக என்ட்ரி எடுக்கணும் மீன்ஸ் கண்டிப்பாக எஸ்எல் போட்டு தான் பண்ணணும். எஸ்எல் போடலைனா தான் உங்களுக்கு பயங்கிறது வரும். எஸ்எல் போட்டுட்டு நீங்கள் தைரியமாக உட்காந்து என்ட்ரி எடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா செட்டப்பும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, பொறுமையாக இருந்திருக்கீங்க, மார்க்கெட்டு ரீடெஸ்ட் வந்திருக்குது. இந்த இடத்துல நம்ம பயந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மறந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் யோசிப்பீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாமோ வேணாமோன்னு சொல்லி. அங்கே பார்த்தீங்கன்னா சடனாக என்ன ஆகுனா ஒரு என்ட்ரி எடுத்து எமோஷ்னலாக ஒரு என்ட்ரி எடுப்பீங்க. ஐயோ இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது இந்த என்ட்ரின்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் ப்ராஃபிட்டாச்சும் பிடிக்கலான்னு சொல்லி ஒரு என்ட்ரி எடுப்பீங்க. ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அகைன் கொஞ்சம் ரீடெஸ்ட்டுக்கு வரலான்னு சொல்லி கீழே வரும். அப்போ உங்கள் எஸ்எல் ஹிட் ஆகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். அகைன் ஒரு என்ட்ரி எடுத்து ஓவர் ட்ரேட் பண்ணி அன்றைக்கி டேவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளோ ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதனால் எப்பயுமே மார்க்கெட்டு நீங்கள் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இல்லை அப்படியே போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் டபிள்யூ பேட்டர்ன் என்னன்னு பார்த்தாச்சு, டபிள்யூ பேட்டர்ன் எதனால ஃபார்ம் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு, அண்ட் இதோட என்ட்ரி அண்ட் எஸ்எல் எங்கே வைக்கலான்னு சொல்லி பார்த்தாச்சு.
ஓகேவா? ஓகே, டிபி நான் எங்கே வைக்கலான்னு சொல்லலை. டிபி நீங்கள் எங்கே வைக்கலாம்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, நீங்கள் அங்கே டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இன்கேஸ் நீங்கள் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் ட்ரெயிலிங் எஸ்எல் மெயின்டைன் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாலிட்டியாக டபிள்யூ பட்டன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ ஒரு டபிள்யூ பட்டன் இந்த மாதிரி தான் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ரியாலிட்டியில் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஃபார்மேஷனில் டபிள்யூ பட்டன் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான நான் பிக்சர்ஸ்லாம் காட்டுறேன். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை விட டஃப்பான பிக்சர்ஸ்லாம் இருக்கும் டபிள்யூ பட்டனில். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேசிக் லெவலில் டபிள்யூ பட்டன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்திருக்கும்ல, அந்த இமேஜஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பாருங்கள். இதில் எது டபிள்யூ பட்டன் சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பட்டன். 2 டைம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கா. நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், ஏன்னா ப்ரோ சேமாக தானே டச் பண்ணணும், இது கொஞ்சம் மேலே போய் டச் பண்ணியிருக்கு. அப்படி தான் இருக்கும். ரியாலிட்டியில் மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும். நம்ம ட்ரா பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இதோட இது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மேலே போயிருக்கா கரெக்டாக. இங்கே பாருங்கள், ரீடெஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கும் ரியாலிட்டியில். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பாருங்கள், டபிள்யூ பட்டன் எப்படி இருக்குன்னு கரெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல பை என்ட்ரி எடுத்து உங்களோட லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் மேலே போய் ரீடெஸ்ட் எங்கே எடுத்திருக்கு பாருங்கள், இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். சேம் இதே மாதிரியே டபிள்யூ பேட்டர்ன் அகைன் பார்த்தீங்கன்னா நெக்லைன் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம், என்ன ப்ரோ இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதுவும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுவும் டபிள்யூ பேட்டர்ன் தான். இது பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா என்னென்னா ரீடெஸ்ட்டே எடுக்கலை. ரீடெஸ்ட் எடுக்காமல் மேலே போயிடுச்சா. இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. உங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இதை பாருங்கள். இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நெக்லைன் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பூம் ஆயிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதை பற்றி. ரியாலிட்டியில் மார்க்கெட்டில் டபிள்யூ பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லி. நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ இதை நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம எப்போ இதை ஃபைன் பண்ணுவோம் ஈஸியாக அப்படின்னு பார்த்தோம்னா, பேக் டெஸ்ட் பண்ண தான் நமக்கு நம்ம கண்ணில் வந்து ஒரு டபிள்யூவாக தெரியும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலை, நீங்கள் எதுவுமே அதை பார்க்கவே இல்லைன்னா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. டபிள்யூவே இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியாது. எப்போ நீங்கள் மார்க்கெட்டை ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சா, அதை உட்காந்து இன்றைக்கி என்னெல்லாம் நடந்திருக்கு, டபிள்யூ பட்டன் ஃபார்ம் ஆயிருக்கா, டே பை டே நீங்கள் சார்ட்டை பார்க்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது டபிள்யூ இது எம்முன்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது. நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பிகினராக இருந்தப்போ டபிள்யூ பேட்டர்ன் இந்த மாதிரி எம் பேட்டர்ன்ஸ்லாம் வர்றப்ப எம் பேட்டர்ன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வர்றப்போ ஃபைன் பண்ண கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நான் ஜஸ்ட் அதை பார்த்தாவே அது தெரிஞ்சிருது. ஓகேவா? அப்போ சேம் நான் அங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டீமோட்டிவேட் ஆகாதீங்க. என்னால் ஃபைன் பண்ண முடியலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண நீங்கள் கற்றுக்குவீங்க கண்டிப்பாக. அது உங்களுக்கு ஒரு டயத்துக்கு மேலே ஈஸியாக தெரியும். ரொம்பவே பார்க்குறப்ப டபிள்யூ பேட்டர்னா என்ன, டபிள்யூ பேட்டர்ன் எதனால் ஃபார்ம் ஆகுது, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, அண்ட் டபிள்யூ பேட்டர்னில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், அண்ட் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எங்கே டார்கெட் செட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் ரியல் டைமாக மார்க்கெட்டில் டபிள்யூ பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொல்லியும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எம் பேட்டர்ன் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.